Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது பிரெட் ஆம்லெட். இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்யலாம். அதாவது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யிறதுக்காக தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 2 அல்லது 4 பிரெட் எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கியிருக்கேன். 2 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியா நறுக்கியிருக்கேன். இதுக்கு தேவையானது salt and pepper ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். முட்டையை உடைச்சுக்கலாம். இது கூட பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிட்டோம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி தழை இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பட்டர் போட்டுக்கலாம். நம்ம பட்டர் கூட முட்டை கலக்கி வச்சு, அதாவது வெங்காயம் போட்டு கட் பண்ணியிருக்கிறோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுக்கலாம். இது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எடுக்கலாம். இது வந்து என்னென்னா திருப்பி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம அதை பார்த்து எடுக்கணும். நம்ம இந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். சுவையான பிரெட் ஆம்லெட் ரெடி. பிரெட் ஆம்லெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சு அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னால் அவனுடைய நெஞ்சமே அவனை வருத்தும்.